வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாலி அரிசியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஒரு வேளைக்கு சமைக்காத குதிரைவாலி அரிசி 30லிருந்து 40 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. வாரத்திற்கு 2லிருந்து 3 முறை அதை நம்ம குதிரைவாலி அரிசி சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். மதிய உணவாக எடுத்துக்கொள்ளலாம். காலை உணவுகளில் இட்லி, தோசை அல்லது பொங்கல் வடிவத்தில் கூட நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த குதிரைவாலி அரிசியை எடுத்துக்கலாம். இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா எளிதில் செரிமானம் ஆகிறதுக்காக தூங்குறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்றது நல்லது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களையும் விளக்கமாக தெரிந்து கொள்வோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க, டயபெட்டிஸை மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த குதிரைவாலி அரிசி. ஸோ இது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடியது, அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கிறதால குதிரைவாலி அரிசி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை மெதுவாக தான் உயர்த்துமே தவிர ஒரேடியாக உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குதிரைவாலி அரிசி தடுத்து நிறுத்திடும். ஸோ இதனுடைய மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் மற்றும் நார் சத்துக்கள் இன்சுலினுடைய உற்பத்தியை சீராக்கி டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக பராமரிக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடணும், உங்களுக்கு ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் நலமோடு நீங்கள் இருக்கணும் அப்படின்னாலுமே குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு, இதயம் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஹெல்த் ப்ராப்பராக உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா தொடர்ந்து குதிரைவாலி அரிசி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தேவையில்லாத கொழுப்பை குதிரைவாலி அரிசி குறைத்து விடும். குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் மற்றும் நியாசின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விட்டமின் B3 ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவை அதிகரிக்கும். இதன் காரணமாக ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் எந்த விதமான கொழுப்பு படிவுகளினுடைய தடைபாடும் இல்லாமல் செல்ல ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BP ப்ராப்ளம் இருந்தாலுமே அதையுமே குதிரைவாலி அரிசி தடுத்து நிறுத்திவிடும். குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அந்த ரத்த நாளங்கள் இறுகி போயிருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம BP பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். ஸோ அதை அந்த இறுகி போயிருக்கக்கூடிய ரத்த நாளங்களை விரிவடைய வச்சு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை ரத்த நாளங்கள் வழியாக உங்களுக்கு செலுத்தும் போது இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீரான வழி இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் தொடர்பான அந்த இதயம் தொடர்பான பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ BP ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்தெல்லாம் குறைத்து கொண்டு இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கணும் அப்படின்னா குதிரைவாலி அரிசி நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாங்க. வெயிட் லாஸ் ப்ராப்பராக நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு உணர்வை குதிரைவாலி அரிசி கொடுக்கும். குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய நார் சத்து மிக அதிகம் அப்படின்றதால சிறிதளவு சாப்பிட்டாலுமே வயிறு நிறைந்த ஒரு உணர்வை இது நமக்கு கொடுக்கும். அடிக்கடி அதனால் பசி எடுக்கக்கூடிய உணர்வெல்லாம் நம்ம தடுத்து கொண்டு தேவையற்ற கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய அந்த உணவுகள், குறிப்பாக குப்பை உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, துரித உணவுகள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்க மாட்டோம், உடல் எடையும் அதிகப்படுத்திக்க மாட்டோம். அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க, உடல் பருமனை தவிர்க்க நினைக்கிறவங்கலாம் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தும் போது ஏற்கனவே அவங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் கரைக்கப்பட்டு அவங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்பட்டுவிடும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி எரிக்கப்பட்டதால வெயிட் லாஸ் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அதே சமயம் அது நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஒரு எனர்ஜியை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுதான் குதிரைவாலி அரிசி. செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு, டைஜஸ்டிவ் ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. இதுதான் கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு தடுக்கும். குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய கரையாத நார் சத்து உங்களுடைய குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை முழுவதுமாக தடுக்குது. அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சினதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றிவிடும். ஸோ எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமோ, கடுமையான மலச்சிக்கலோ, வயிற்று வலியோ, வாயு பிரச்சனையோ, வயிற்று பொறுமலோ, வயிற்று உப்புசமோ, வயிற்று போக்கோ எதுவுமே உங்களுக்கு இருக்காது. செரிமான மண்டலமே வலுவாக இருக்கும். குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி செரிமான கோளாறுகள் மற்றும் அஜீரண பிரச்சனைகளை வராமல் குதிரைவாலி அரிசி உங்களுக்கு தடுக்குங்க. அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாமே குதிரைவாலி அரிசி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா குதிரைவாலி அரிசியில் இரும்பு சத்து அப்படின்ற அயன் இருக்கு. நமக்கு இரும்பு சத்து பற்றாக்குறையால தான் ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி குறைவாகும். ஸோ ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி குறைந்து போகும்போது என்ன ஆகும்னா ரத்த சோகை நோய் ஏற்படும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். இப்போ ஹீமோகுளோபின் தான் நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. அதனால தான் நம்ம சுறுசுறுப்பாகவே இயங்குறோம். ஸோ அந்த ஆக்சிஜன் கவுண்டே குறையும் போது உங்களுக்கு, அதாவது ஹீமோகுளோபின் கவுண்டே குறையும் போது
உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸ் வந்து ஆல்ரெடி குறைஞ்சிருக்கும். ஸோ ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு கிடைக்காது. அதனால் மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் பலவீனமாக இருப்பீங்க. சுறுசுறுப்பாக இயங்கணும்னா என்ன பண்ணணும்னா, பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய இரும்புச்சத்தை பெற்றுக்கொண்டு ரத்த சிகப்பு அணுக்கள், அந்த ரெட் பிளட் செல்ஸை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளணும். ஸோ அதனுடைய உற்பத்தியை அதிகரித்து ரத்த சோகை நோயிலிருந்து விடுபட்டு ஆக்சிஜன் சப்ளைவை பெற்றுக்கொள்ளணும்னா குதிரைவாலி அரிசி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. எலும்பு மற்றும் தசை பலம் ஆரோக்கியமாக இருக்கணும், போன் ஸ்ட்ரென்த் ப்ராப்பராக இருக்கணும், மசில் ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். குதிரைவாலி அரிசியில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகளினுடைய உறுதிக்கு தேவையான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் தாதுக்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் அப்படின்ற அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற அந்த முதியோர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுத்து எலும்புகள் மற்றும் பற்களை இது வந்து நமக்கு பலப்படுத்துது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. ஸோ எலும்புகளை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். தசைப்பிடிப்பு, தசைகள் தளர்ந்து போகிறது, தசைகளில் வலி ஏற்பட்டது போன்ற பிரச்சனையும் இல்லாமல் தசைகளும் நமக்கு வந்து பலமாக இருக்கும். அதுக்கு குதிரைவாலி அரிசி ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கம் செய்யறதுக்கு, கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். டீடாக்டிஃபிகேஷன் குதிரைவாலி அரிசி செய்யும். அதுக்கான காரணம் குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான். குதிரைவாலியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை வெளியேற்றி நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய நல்ல செல்கள் எல்லாம் சேதமடைய முன்னாடியே நமக்கு வந்து சேதமடையாமல் தடுக்கும். ஸோ இது வந்து கல்லீரலுடைய ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தும். அதாவது கல்லீரலுடைய செயல்பாடுகளை தூண்டி அங்கே வந்து நச்சு கழிவுகளோ கொழுப்பு படிவுகளோ உருவாகாமல் முன்னாடியே பாதுகாக்கும். இதனால கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரல் ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். நம்முடைய உடம்புகளை நச்சு கழிவுகள் இல்லை அப்படின்னாலே பல்வேறு விதமான நோய்களை நம்ம வராம முன்னாடி தடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொண்டு நச்சு கழிவுகளை நம்ம வந்து வெளியேற்றி கொண்டு நலமோடு நம்ம வந்து வாழணும். சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படுவதற்கு குதிரைவாலி அரிசி நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. டயூரிக் குணம் கொண்டது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரைவாலி அரிசி. ஸோ கிட்னி ஹெல்த் ப்ராப்பராக இருக்கும், டீடாக்டிஃபிகேஷன் நமக்கு வந்து நடக்கும். அதுக்கான டயூரிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து குதிரைவாலி அரிசி கொண்டிருக்கு. குதிரைவாலி வந்து சிறுநீரகங்களினுடைய செயல்பாட்டை தூண்டி உடல் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்கள் மற்றும் அதிகப்படியான உப்புகளை சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. இதனுடைய பயன் என்ன அப்படின்னா, சிறுநீரகங்களில் கல் உருவாகிறத தடுத்து, அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாகிறத தடுத்து, யூடிஐ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ், சிறுநீரக தொற்று மற்றும் வீக்கங்கள் எல்லாம் குறைக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. அப்போ உங்களுடைய கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கிறதுக்கு, உடலினுடைய வெப்பச்சமநிலை மேம்படுத்தப்படுவதற்கு, சிறுநீரகம் பாதுகாக்கப்படுவதற்கு எல்லாமே தொடர்ந்து நீங்கள் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாங்க. ஸோ இம்யூனிட்டி பூஸ்டராக குதிரைவாலி அரிசி செயல்படும். ஏன்னா இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் குதிரைவாலி அரிசியில் இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபேலிஃபெனால் மற்றும் பிற தாவர அடிப்படையிலான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எதிர்த்து போராடுது. உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த இம்யூன் சிஸ்டத்தையே உங்களுக்கு வந்து பலப்படுத்தி கிருமி தொற்றுகள் மற்றும் பருவகால தொற்று வியாதிகள் எல்லாமே உங்களுக்கு வராமல் பாதுகாக்குது. அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இந்த மாதிரி நோய்களை எல்லாம் நீங்கள் குணப்படுத்திக் கொள்வதற்கும் மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கும், சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுத்து ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி உங்களை தாக்கி அழிக்காத வண்ணம் நீங்கள் நலமோடு வாழணும், அந்த ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்திக்கணும்னா குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். ஸோ தொடர்ந்து குதிரைவாலி அரிசியை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அளவுகளில் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க, ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.